தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு தேவனுடைய அனுகிரகம். ஒரு முறை எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டாரு. அது என்னன்னா, நான் சர்ச்சுக்கு போகும்போது பைக்ல போவேன். ரொம்ப வசதியா இருக்கிறவங்க கார்ல வருவாங்க. ஆனா ரொம்ப பக்தியா ஆண்டவரே நம்பி இருப்பாங்க. ஆனாலும் பினான்சியலா கஷ்டப்பட்டுட்டு நடந்து தான் சர்ச்சுக்கு வருவாங்க. ஏன் இப்படி? கர்த்தர் பார்ஷியாலிட்டி பார்க்கலனா எல்லாருமே நடந்து போகணும், இல்லைன்னா எல்லாருமே கார்ல போகிற அளவுக்கு பினான்சியலா கர்த்தர் ஆசீர்வதிக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன பதில் பிரசங்கி 5:19 படி கர்த்தர் கொடுக்கிற ஃபினான்ஷியலான பிளெஸிங்ஸ் அவருடைய அனுகிரகம். அதுக்குன்னு ஆண்டவரை மனசார தேடியும் ஏழ்மையா இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. அவங்க பிரயாசத்துல அவங்க உழைப்புல எவ்வளவு சம்பாதித்தாலும் எந்த குறையும் வராதபடி கர்த்தர் அவங்க தேவைகளை பார்த்து நிறைவேற்றி வைப்பாரு. அதுக்குன்னு செல்வ செழிப்பா இருக்கிறவங்க பாவமே பண்ணாத உத்தமர்களும் இல்ல. அதே மாதிரி யாருடைய பினான்சியல் ஸ்டேட்டஸும் இங்க நிரந்தரமே இல்லைங்க. கோடிக்கணக்குல காசு வச்சுட்டு ஒரே ராத்திரியில நடுத்தெருவுல வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாம கோடியில பெருகுனவங்களும் இருக்கிறாங்க. சோ கொஞ்சமா இருக்கிறவங்களுக்கு குறைவானதும் இல்ல, அதிகமா இருக்கிறவங்களுக்கு மீதியானதும் இல்லாதது போல எல்லாத்துலயும் நாம கை வைக்கிற எல்லாத்துலயுமே கர்த்தர் சார்ந்து இருக்கும்போது ஏத்த காலத்துல கர்த்தருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். கர்த்தரும் அனுகிரகம் செய்வார். ஆமேன்.